अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अम्मा बअद फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मद शर्रुल उमूर मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ा मिन्हा ज़ौजहा व बस्सा मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदन युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தின் கீழ் இந்த மாதம் என்றால் நவம்பர் மாதம் முழுவதும் தனிநபர் அழைப்பு பணி, தனிநபர் தாவா என்ற அடிப்படையில் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் தனிநபர்களை சந்தித்து அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழைப்பு இந்த மாதத்தில் மட்டும் நின்றுவிடக்கூடாது, இது தொடர்ந்து செல்ல வேண்டும். எல்லா மாதங்களிலும் தனிநபர் தாவா என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரையும் தொடர்கின்றது. நபிமார்கள் அவர்கள் செய்த அழைப்பு பணி என்ற அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை நோக்கி சொன்னதாக அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில். சும்ம இன்னி தஅவ்துஹும் ஜிஹாரா, அவர்களை நான் பகிரங்கமாக வெளிப்படையாக பொதுவில் நின்று அந்த மக்களை அழைத்தேன். சும்ம இன்னி ஆயலன்துலகும் அஸ்ரர்துலகும் இஸ்ராரா, நான் அந்த மக்களை அவரிடத்தில் பகிரங்கமாக பேசி அதுபோன்று இரகசியமாகவும் பேசி அந்த மக்களை நான் அழைத்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரி என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி அழைக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன் சூரத்து மரியம்ல வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா, நீங்கள் இப்ராஹிமை கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் இது கால் யா அபி யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தாழ்வது மாலா யஸ்மௌ வலா யுப்சிரு வலா யுனி அன்க ஷையா, எதையும் பார்க்காத கேட்காத எந்த ஒரு பயனையும் நிறைவேற்றி தராத தெய்வத்தையே நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்ன அந்த ஒரு
பணியை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா நபிமார்களுடைய காலத்திலேயும் அவர்கள் தனிநபர் தாவாவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப அலறமாக தனிநபர் தாவாவை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நாமும் தனிநபர் தாவாவை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில் நாமும் இந்த பணியை அவசியம் மேற்கொண்டு ஆக வேண்டும். ஒரு 97ஆம் ஆண்டு மீண்டும் மேலப்பாளையத்திற்கு திரும்பிவிடக்கூடாது. 97ஆம் ஆண்டு என்று நான் சொல்வதற்கு காரணம், அப்போது நடந்த பல பிரச்சனைகள் நம்முடைய தாவாவையே முடக்கிவிடக்கூடிய அளவிற்கு அமைந்திருந்தன. அல்லாஹ் தான் காப்பாற்றியிருக்கின்றான். பல்வேறு பிரச்சனைகள், அதாவது நல்ல பயிர் வளர்கின்ற பொழுது அதில் களையும் சேர்ந்து வளர்வது போன்று இந்த கொள்கையை போதிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் நம்முடைய ஜமாத்துக்குள் உள்ள இளைஞர்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி அழைத்திருக்கின்றார்கள். சிலர் பலியாக இருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் உள்ளே புகுந்து இந்த இளைஞர்களை அந்த பக்கம் இழுத்து செல்லக்கூடிய வழக்கம் இன்று வரைக்கும் தொடர்கின்றது. இதில் பலவிதமான விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லி அழைக்கின்ற பொழுது அதற்கு குர்ஆன் வசனத்தை தான் பயன்படுத்துகின்றார். அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒருவர் குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டார், அவர் ஹதீஸை சொல்கிறார், சரியான வழிதான் என்று உடனே அந்த வழியை கண்டதும் காதல் என்று சொல்வார்களே, அந்த பாணியில் சென்று விடக்கூடாது. வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இந்த நன்மக்களை இபாதுர் ரஹ்மானை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மம் உம்மியான, செவிட்டுத்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் விடமாட்டார்கள். அதை அசை போட்டு பார்ப்பார்கள், கருத்து மோதலுக்கு விடுவார்கள். இது சரிதானா இவங்க சொல்றது, அலசலுக்கு ஆய்வுக்கு திரும்ப திரும்ப அதை பற்றி உரையாடி இது சரிதானா என்று விவாத பொருளாக ஆக்கி ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ லா யக்புதுல் இல்ம, அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை ஒரேயடியாக எந்தஸிவுஹு மினல் இபாதி, அடியாரிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கல்வியை ஒரே அடியாக பிடுங்கிவிட மாட்டான். லா யக்புதுல் இல்ம இன்திஸான் எந்தஸிவுஹு மினல் இபாத், அடியார்களிலிருந்து ஒரேடியாக அவருடைய நெஞ்சங்கள் இருந்து கல்வியை கலட்டிட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பி கப்தில் உலமா, ஆலிம்கள் மரணிப்பதன் மூலமாக கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவான். அத்தா இதாலம் யுபுகி ஆலிமன், ஒரு ஆலிமை கூட விட்டு வைக்க மாட்டான். இத்தகதன் நாசு ஊசன் ஜுஹாலா, மக்கள் தலைவர்களாக அறிவிலிகளை ஆக்கிக் கொள்வார்கள் அல்லது அறிவிலிகளை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ரெண்டு பொருளும் இதற்கு கொடுக்கலாம். ஃபசுயிலு, அவர்கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்பாங்க. ஃபஃப்தவ் பிகைரி இல்மின், மார்க்க விளக்கம் இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள். ஃபவல்லு வஅதல்லு, அவர்களும் கெட்டு மற்றவர்களும் கெடுத்து விடுவார்கள். கடந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகள் ரொம்ப கசப்பான நிகழ்வுகள் என்னவென்றால், அதில் முதல்ல ரொம்ப தூக்கலாக இருந்தது ஜிஹாத் என்ற எண்ணம். எதிர்த்து போரிட வேண்டும், நம்மை இந்துத்துவவாதிகள் தாக்க வருகின்றார்கள், பள்ளிவாசலை இடிக்கின்றார்கள். பாபரின் மஸ்ஜித் அதனுடைய தொடக்க புள்ளி, அதிலிருந்து தொடர்ந்தது தான். எதிர்த்து நிற்க வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஊட்டப்பட்டது. அதில் பல இளைஞர்கள் பலியாக ஆனார்கள். வேதனைக்குரிய விஷயம். அது எந்த அளவிற்கு ஆனது என்று சொன்னால், நம்முடைய பள்ளிவாசல் அப்போதுதான் வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்றது. இதை சுன்னத்துல் வல் ஜமாத்தில் இருந்து ஓய்த்து கட்டுவதற்காக வேண்டி பல்வேறு முனைப்புகள், பல்வேறு முயற்சிகள் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த கட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், எங்காவது ஒரு கொலை, அசம்பாவிதம், சம்பவம் நடந்துவிட்டால் அதனுடைய பலி தௌஹீத் ஜமாத்து மேலே தான், குறிப்பாக மஸ்ஜிதுர் ரஹ்மான் தான் அதில் குறியீடாக நின்றது. அப்படித்தான் உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்தார்கள், அப்படித்தான் காவல்துறை பார்த்தது. இந்த பள்ளிவாசலில் சூரத்து தௌபாவை நான் நீண்ட காலம் தஃப்சீர் நடத்தியிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும். அப்படி நடத்தக்கூடிய அந்த கட்டத்தில் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தை நீண்ட காலம், ஒரு 10-15 ஆண்டு காலம் கழித்து தான் எடுத்து அந்த அத்தியாயத்தை முடித்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், பள்ளிவாசலை சுற்றிலும் உளவுத்துறை சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அதில் வர தௌபாவுல உள்ள வசனங்கள் எல்லாமே அசத்தியத்திற்கு எதிரானவர்களை, முஸ்லிம்களை நசுக்கக்கூடியவர்களை, கொள்கைவாதிகளை அழிக்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய செய்தியாக வருகின்றது. அந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகும். அதில் என் முதல் பல சகோதரர்கள் சிறை சென்றார்களே, அதுவும் தான் காரணம். நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ மார்க்க அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்து இவரை போய் கை வையுங்கள் என்று நாங்கள் சொன்னது கிடையாது, தெரியவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதில் என்ன சொல்ல போனால், ஏதோ இந்த சினிமா கதையில் சொல்லுவாங்கள்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்று என் பேர் அப்படி மாட்டிக்கிருச்சு. என் பேர் அப்படி மாட்டிக்கிருச்சு. என்னன்னு கேட்டால், புலவரத்துக்கு அவ்வளோ பேச்சு ஓடுதான். 9 மணிக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு தள்ளியாரணும். 9:05 ஆச்சாக்கும் டுஹா அவரை போட்டு தள்ளிடுவார். ஏண்டா இது நம்மளை பிடிச்சி இப்படி இழுத்திய, இதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தது எல்லாமே. ஒரு ஆலிம் ஷா, என்னை விட ரொம்ப சீனியர், வேறு மதரசாவில் படித்தவர். நான் பள்ளிவாசலில் அந்த புல்லெட்டு வச்சு நின்று, அந்த புல்லெட்டு தான் நமக்கு வினையாக ஆச்சு, சிறைச்சாலை போகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைச்சு. இன்ஸ்பெக்டரே சொல்லியிருந்தார், அந்த புல்லெட்டில் வர்ற அந்த பாய் தான் அப்படின்ட்டு இருக்கான். நம்ம பேசுகிறோம், அதுவும் தௌஹீத் கொள்கைக்காக வேண்டி சுன்னத்துல் ஜமாஅத்தினரை எதிர்த்து பேசுகிறோம். எங்கிட்ட அவர் வந்திருந்தார், வந்து எப்பா ஒரு மேட்டர் ஒன்று சொல்லணும். சொல்லுங்களா ஆலிம்சா? ஒன்றும் இல்லை, எங்கள் தெருவூர் பெரிய புள்ளியை சொல்லி, அவர் பெரிய தலைவராக இருந்தவர், அரசியல் பிரமுகர் கூட, ஊர் தலைவரும் அவர் தான். அவர் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு, அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, அந்த பஞ்சாயத்தை நீ தான் தீர்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, ஒரு மனுவை கொடுங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், பஞ்சாயத்து. என்னப்பா பேசுவோங்கிற, நீ என்னப்பா ஆட்கள்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நான் புல்லட்டில் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி நிற்கிறேன். நிறைய வந்து ஆட்கள்லாம் வச்சுருக்கிறதா சொன்னாங்க, நீ அவங்கள அனுப்புவேன்னு பார்த்தா நீ இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா, அவர் என்ன விளங்கி வச்சுக்கிறோம், நம்ம ஆட்களை வச்சுருக்கிறோம், பேசுகிறது தான் நம்மள்கிட்ட இருக்கு. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டா, வீசுகிறதே நம்மள்கிட்ட இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அன்றைக்குள்ள ஒரு சூழ்நிலை ஓடிச்சு. எங்கே எது நடந்தாலும் சரிதான், அது அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை ஏற்பட்டு விட்டது. இது தௌஹீத் ஜமாஅத்துக்கு வேறொரு வகையில் பலனாகவும் இருந்துச்சு. எதற்கு பலன் என்று சொன்னால், சில தெருக்களில் மீட்டிங் போடும் பொழுது, எப்பா நம்ம ஒன்றும் பேச முடியாதுப்பா, அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பலனாக இருந்துச்சு. ஆனால் இதை நாம் கிரெடிட்டாக ஒருபோதும் ஆக்கிக்கொள்ளவே இல்லை, இந்த ஒரு வகையிலே தவிர. இன்னும் சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சில நிலப்பிரச்சனை வரும் பொழுது வந்து நம்மள்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு உரியது இந்த இடம் சொல்லி போடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எப்படிலாம் ஓடிச்சுன்னு பாருங்கள். இந்த பேர் எதற்கெல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. அப்போ எல்லாமே அப்படி பார்த்தாங்க. அதில் இந்த ஜிஹாதுங்கிற ஒரு சிந்தனை தோன்றி, அப்படி மக்கள் அந்த பாதையில் செல்கின்ற பொழுது, அப்படி கிடையாதுப்பா, அந்த மாதிரி ஒரு ஜிஹாது என்ற ஒரு பார்வை கிடையாது, அது எதிர்விளைவைத்தான் நமக்கு ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும் என்று எவ்வளவோ அந்த கட்டத்தில் எடுத்து சொன்னோம். சில இளைஞர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை வழங்கட்டும், அவர்கள் தங்களுடைய பாதையிலேயே சென்று விட்டார்கள். அதில் ஒன்று கோவை சம்பவம். 1984 2 சீட்டு தான் பிஜேபிக்கு. அதற்கடுத்து பாபர் மஸ்ஜித் விவகாரத்தை எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. 98 இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. எல்கே அத்வானிக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் நாடு முழுவதும் அந்த எலெக்ஷனில் பாஜக வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. 182 இடங்களை பிடித்து விட்டார்.
அது கவுண்டது 1999, அதே 182 பாஜக ஆட்சி அமைத்தது. அரசு அதிகாரிகள் எல்லாத்தையுமே காவி மையமாக ஆக்கிவிட்டு போய்விட்டார்கள். எதிர் விளைவை எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கவனிக்க சொல்றாங்க. அப்போ அதனால இன்றைக்கும் இந்த மாதிரியான இளைஞர்கள் இது போன்ற ஒரு பாதையில மாட்டிடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு சோதனையை ஏற்படுத்திவிடும். மேலப்பாளையத்தில் என்ன கடந்த காலத்தில் என்ன மாதிரி, அதாவது பொங்கல் தீபாவளியினுடைய பர்ச்சேஸை மேலப்பாளையம் பஜார் தான் கடந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே அந்த வியாபாரமே போய்விட்டது. அந்த பக்கத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கோவையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் முடக்கப்பட்டு விட்டார்கள். அவர் எதிர்வினை ரொம்ப அதிகமான அளவில் இருக்கின்றது. எதிர்விளைவு ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால், நமக்கு விடுதலையை தர்றது, விமோசனத்தை தர்றது நீதிமன்றம். நீதிமன்றத்தினுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது தெரியுமா? ஒரு சட்ட அமைச்சர் மத்திய சட்ட அமைச்சருடைய அலுவலகத்திற்கு போறாரு. அங்கு போன இடத்தில் அவர் பார்க்கின்ற பொழுது அவர் அதிர்ந்து போனதாக சொல்கிறார். என்னவென்றால், முன்னாள் இந்நாள் நீதிபதிகள் எல்லாமே அமைச்சருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். எல்லாமே நல்ல நீதிபதிகளும் இருக்கின்றார்கள். கருப்பு சட்டை போர்த்திருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் காவி சிந்தனை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இதில் இன்றைக்கு ஏதாவது ஒரு இளைஞன் எக்குத்தப்பாக மாட்டிவிட்டான் என்று சொன்னால் பெயில் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. விடுதலைக்கு தகுதியானவர்களை அவர்கள் விடுதலைக்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அவர்களுக்கு விடுதலை கொண்டு வருவதற்கு ஆளுநர், தமிழகத்தினுடைய நிலைமை, ஆளுநர் ரவி கையெழுத்து போட மாட்டேங்கிறார். என்ன மாதிரி இருக்கின்றது சூழ்நிலை? அப்படியே எல்லா வகையிலையுமே சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிய அளவில் அவன் கொண்டு போய் நிறுத்தி விடுகின்றான். பெரிய பெரிய அளவில். இதில் மீடியா, ஊடகம் சுத்தமாக முஸ்லிம்களுக்கு பாதகம் விளைத்து கொண்டிருக்கின்றது. அதாவது நடுநிலை பேணர்கள் அது கூட கிடையாது. எங்காவது ஒரு இடத்துல ஒரு குண்டு சம்பவம் என்று வந்து விட்டால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போடுறான். போட்டு அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக ஆக்கி விடுகின்றான். அவ்வளோதான். 20 வருஷம் ஜெயிலில் முடங்கி விட்டு வெளியே வருகின்றான். தீர்ப்பு எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், இவன் நிரபராதி. அவனுடைய 25 வருஷத்தை நீ திரும்ப கொடுக்க முடியுமா? அதே ஊடகம் திரும்ப திரும்ப போட்டு இவர் தப்பு செய்யவில்லை, இவர் அநியாயமாக தண்டிக்கப்பட்டு விட்டார் என்று காட்டுகின்றதா? கிடையாது. கொடுமையிலும் கொடுமை. நாம் பல வகையில் இன்றைக்கு இந்தியாவில் சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போ ஊடகம் இப்படி முஸ்லிம்களை கடுமையான அளவில் சிண்டி பார்க்கின்றது. இது ஒரு வகையா. அடுத்து இப்போ புல்டோசர் நீதி என்று நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன இதில் ஏற்பட்ட பாதிப்பு எவ்வளவு தெரியுமா? ரொம்ப கொடுமைங்க. அதில் குறிப்பாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாமும், ஹரியானா இந்த பகுதிகள் எல்லாம், அதாவது சின்ன சின்ன விஷயத்திற்கும் பெரிய அளவில் புல்டோசர் கொண்டு வந்து வீட்டை பிடிக்கிறான். ஒவ்வொரு வீடும் நம்ம மேலே படத்தில் நினச்சி பாருங்கள். ஒரு 4 லட்ச வீடு அவன் குன்றுமணி அளவில் காசை சேர்த்து பாகத்தை கொடுத்து அவன் அதை கட்டி வச்சிருக்கிறான். டைல்ஸ் போடுறான், மார்பிள்ஸ் போடுறான், அவனால் முடிந்த அளவிற்கு கான்கிரீட் போட்டு வைக்கிறான். இப்படி அவன் கட்டியிருக்கக்கூடிய வீட்டை ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு காரணத்தை வைத்து உள்ளுக்குள்ளே வந்தான். புல்டோசர் தூக்கிட்டு வர்றான். ராஜஸ்தானில் நடந்த ஒரு கொடுமை. ரஷீத் கான் என்பவர், அவர் வீட்டினுடைய உரிமையாளர். இப்போ சமீபத்தில் நடந்தது. வீட்டினுடைய உரிமையாளர். அந்த உரிமையாளர் அவருடைய வீட்டில் குடியிருக்கக்கூடியவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், சின்ன வயசு பையன், சக மாணவனோட சண்டை, கத்தியை வச்சு சொல்லிவிட்டான். என்ன நடக்குதுன்னா, உடனே சங் பரிவாரங்கள்லாம் கூடுறாங்க.
இது அநியாயம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டினுடைய உரிமையாளர் அவருடைய வீட்டை இடிச்சாகணும் என்று சொல்லி வீட்டை இடிச்சிட்டான். இப்படி இடிக்கப்பட்ட அந்த வீடு இருக்கின்றதே 1,50,000 வீடுகள் 2022 இருந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்த கணக்கை தர்றான். 1,50,000 வீடுகள். வெளியில் வந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் 1,38,000. இதில் கொடுமை என்னன்னா, இப்படி புல்டோசரை தூக்கிட்டு வர்றான் என்று சொன்ன உடனே நீதிமன்றத்தில் ஒரு பரிகாரம் இருக்கின்றது. அந்த பரிகாரம் என்ன தெரியுமா? இன்டரிம் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவான், அல்லது இன்ஜெக்ஷன் சொல்லுவான். இடைக்கால தடை. இந்த இடைக்கால தடைக்கு சில விதிகளை சொல்றான். பிரைமரி ஃபேசி எடுத்த எடுப்புல இந்த வழக்கு விசாரணைக்கு தகுதிதானா அதை பாரு. அதற்கடுத்து சொல்றான் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். 2 தரப்புலையும் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு ஒரு நீதிபதியை பார்க்க சொல்லுது, நீதிமன்றத்தை பார்க்க சொல்லுது. இவனுக்கு உள்ள அந்த பிரச்சனை, இவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை எதிர்தரப்புல உள்ளவனோடு ஒப்பிட்டு கொஞ்சம் பார்த்து, சரி இது நாம் விசாரணைக்கு எடுத்து இவனுக்கு நீதி வழங்கணும், அதனால் ஒரு உத்தரவு கொடுக்கலாம். அதற்கடுத்து நீதிமன்றம் 3ஆவதாக ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இதில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த அரசு அல்லது எதிர்தரப்புல உள்ளவன் ஈடுகட்ட முடியுமா? இந்த 3 விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து இன்டரிம் ஆர்டர் கொடுங்கள் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் உட்பட அந்த இடைக்கால தடை கொடுத்துட்டா அவன் தனக்குள்ள அந்த சாதகத்தை எல்லாம் பார்த்து, சட்டத்தினுடைய வாசல்கள்லாம் திறந்து பார்த்து, தனக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை, ஆபத்தை, அபாயத்தை தடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் செய்து விடுவானே. அதை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் உட்பட இதை தினமணி கேட்கின்றது. 3 வருஷமாக நீதிமன்றம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றது என்று தினமணியே கரடியே காரில் துப்பிய கதையாக தினமணியே கேட்கின்றது. பாருங்க என்ன இது, எதனால வருகின்றது இந்த மாதிரியான விஷயம். இது ஒரு பக்கம். இதுல என்ன செய்யறானா, இதைத்தான் நான் இங்கு சொல்ல வேண்டும். தமிழகத்தில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஆனால் இங்கே தமிழகத்தினுடைய நிலைமை இப்போது எப்படி போய் கொண்டிருக்கின்றது என்றால், திருநெல்வேலி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள், பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இன்றைக்கு RSSல உறுப்பினராக இருந்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கங்க, எங்கேயோ போய் கொண்டிருக்கின்றது. இதுல சிறிய ஒரு உணர்ச்சிக்கு நாம் அடிமைப்பட்டோம் என்று சொன்னால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும். என்ன செய்யறானா, வேண்டுமென்று ரசூலுல்லாஹ்வை திட்டுறான். அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம எந்த முஸ்லிமாவது தாங்கிட்டு இருக்க முடியுமா? பள்ளி வாசல்ல இப்படிதான் ராமநவமி அந்த மாதிரி பல அவனுக்கு விழாக்கள் வருகின்றன. கிளம்பி வர்றான், வந்து பள்ளிவாசல் கிட்ட நின்று ஆட்டம் போடுறான். இதுல பெரும்பாலும் என்ன சொல்றான் தெரியுமா? கல்லெறிந்தார்கள். இந்த கட்டத்தில் ஒரு முஸ்லீம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. சில இன்றைக்கு மீடியாவும் சொன்னல, திரைப்படங்களும் இன்றைக்கு முஸ்லிம்களை ரொம்ப மோசமான அளவில் காட்டிக்கிட்டு இருக்கான். இதில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு தகாத சம்பவத்தில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு. எழுந்திருக்கவே முடியாது. அவங்க அந்த ஊர்வலத்தில் எவனோ கல்லெறிகிறான். ஏன்னா சங் பரிவார்களுடைய வேலையை என்ன தெரியுமா? காந்தியை, கோட்சை தான் கொன்றான். கொல்லும்போது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி இருந்தான். எப்படி அதில் அந்த சந்தர்ப்பத்தில் மவுண்ட் பேட்டன், அப்போது நாடு பிரிவினை ஆகிக் கொண்டிருக்கின்றது. அவர் பிரிட்டிஷில் உள்ளவர். அவர் தான் இந்தியாவினுடைய ஜெனரலாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அவர் அறிவிக்கிறார், காந்தியை ஒரு இந்து தீவிரவாதி கொன்று விட்டான் என்று அறிவியுங்கள். ரொம்ப புத்திசலித்தனமான ஒரு வேலை. இல்லைனா அன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டிருப்பார்கள். எவ்வளவு சூழ்ச்சியில் அவன் வேலை பார்க்குறான். நாம் உணர்ச்சிக்கு பலியாயிடலாமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, எவ்வளவு ஆபத்தான கட்டம். அதுக்குண்டான அந்த சூழ்நிலையெல்லாம் திரும்ப 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 உருவாக்குறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு
மேலப்பாளையத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து விடுமோ என்று அஞ்ச வைத்து விட்டது, பதற வைத்து விட்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மிகப்பெரிய ஒரு சோதனை. அவன் இப்படி எந்த ஒரு வகையில பார்த்தாலும் நீதித்துறை நமக்கு கிடையாது, ஊடகத்துறை நமக்கு கிடையாது, எல்லாமே செத்து போய்விட்டது. இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? நீதித்துறையை பற்றி எழுதுறான், உமர் காலித் போன்றவர்களால் நீண்ட நாட்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கறதுக்கு தகுதி கொடுக்க மாட்டேங்கிறான். பத்திரிகையில் எழுதுறான், அந்த நீதிபதி பயப்படுறான், கொடுத்தால் தன்னுடைய ப்ரொமோஷன், பதவி உயர்வு பாதிக்கப்பட்டு விடும். எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் எந்த ஒரு இளைஞனாவது இது போன்ற ஒரு உணர்ச்சிக்கு பலிகடாவாகி உள்ளே போய் மாட்டினால் என்ன ஆகும்? விடுதலைங்கிறத நினைச்சே பார்க்க முடியாது, விமோசனம் என்பதையெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. அந்த படத்தில் அப்படி வந்துருச்சு, இந்த படத்தில் இப்படி வந்துருச்சு, அவன் இப்படி எழுதிட்டான், ஏய் கள்ள தூக்கு. ஒரு கட்டுப்பாடு தேவை. நாம் உடனே ஜிஹாதில் இறங்கிவிட வேண்டும். இந்தியாவுடைய நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை வடநாட்டில் உள்ளவங்க வீர தீரத்திற்கு போனவங்க அடங்கி அமுங்கி போய் கிடக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு கொடுமை! இதுல உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கை சோமோட்டோ என்று சொல்வார்கள், தானாக முன்வந்து எடுத்து இந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே தீர்வு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு 1,38,000 பேர்கள் தெருவில் நிற்கிறாங்கள பிள்ளைகளோடு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அழகா கேட்குது, எப்பா அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், வலா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய குற்றச்சுமையை அடுத்தவன் சுமக்க மாட்டான். அவன் கேட்குறான், எப்படிப்பா இவன் அந்த வீட்டில் குடியிருக்கிறவன் குத்திட்டான் அப்படிங்கிறதுனால நீ அந்த குடியிருக்கக்கூடிய வீட்டை எப்படி போய் இடிப்ப என்று நீதிமன்றம் இன்றைக்கு இடித்துரைக்கின்றது. இது என்றைக்கு கேட்டிருக்க வேண்டும்? நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு கேட்கின்ற பொழுதுதான் எல்லா விஷயத்தையும் ஒரு செப்டம்பரில் ஒரு இடைக்கால தடை ஒன்று போட்டு இப்போது நம்பர் 13 பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதுலேயும் கொடுமை என்ன தெரியுமா? இது ஆரம்பித்தது யார் என்று சொன்னால் ஆதித்யநாத் யோகி, கடைந்தெடுத்த ஒரு அயோக்கியன். எங்க பார்த்தாலும் அவனுடைய சிந்தனை முஸ்லிம்கள் வெறுப்பு சிந்தனை தான், முஸ்லிம்கள் மீது வெறுப்பு சிந்தனை தான். இப்போ ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல அவன் பேசுறான். என்ன பேசுறான்? 2017க்கு முன்னால், நான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மாஃபியாக்கள், கொள்ளை கூட்ட கும்பங்கள் நெஞ்சு நிமிர்த்து கொண்டு அலைந்தார்கள். இப்போது அவர்களெல்லாம் ஒன்று ஜெயிலில் கிடக்கின்றார்கள் அல்லது அவர்கள் மரண உருவத்தை சந்திக்கின்றார்கள். புல்டோசரை நாங்கள் பயன்படுத்தி அடக்கி விட்டோம். எத்தனைக்கு பிறகு? நவம்பர் 13 உச்ச நீதிமன்றம் கடியடி என்று கடிக்கின்றது, இடித்துரைக்கின்றது. இதற்கு பிறகு தெனாவட்டாக திமிராக ஒரு முதலமைச்சர் பேசுகின்றார் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து ஒரு முஸ்லிம் இப்படி பேசிவிட்டால் பியோ முறை என்று கத்துவான், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவமதிப்பு என்று குதிப்பான். பாருங்க, ஒரு முதலமைச்சர் பேசுறார். இவருக்கு திருவாளர் நரேந்திர மோடி ஊபியில நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது புல்டோசரை எப்படி இயக்க வேண்டும் என்ற பாடத்தை யோகி இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, அவ இப்படிப்பட்ட அளவுல இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. நம்முடைய உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கின்றதே, அது கல் எடுக்கிறதுல இருந்து கத்தி எடுக்கு நம்மகிட்ட அந்த பழக்கம் கிடையாது. எதை எடுத்தாலும் சரிதான், அது ஆபத்தில் முடியும். இதில் இந்த நேரத்தில் முகவரி விளம்பரதாரர் தான் என்று நான் சொல்வேன். அவருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை முடித்துவிட்டால் உடனே இந்த பாருங்கள், ஒரு அண்டை மாவட்டம் மருத்துவமனையில் நுழைஞ்சி எல்லாருக்கும் உணவுகள் கொடுக்குறாங்க, எல்லா விதமான காரியங்களும் நடக்கின்றன.
அதை எடுத்து பிரமத தாவா அப்படின்னு போடுறான். முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு எவனும் இந்த தலை காட்டக்கூடாது முடிஞ்சிச்சு. அதனால தான் ரப்புல் ஆலமீன் உதுவு இலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇஸத்தில் ஹஸனா, நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாதையில் அறிவுரையை முதல்ல சொல்லலை, விவேகத்தை முதல்ல சொல்றான். விவேகத்துடனும் அறிவுரையோடனும் மக்களை நீங்கள் அழையுங்கள். நான் தாவா செய்கிறேன். என்ன தெரியுமா, உத்தரப்பிரதேசத்தில் இந்த சமுதாயத்தில் கழுசடிகள் கிடக்கும். அவன் என்ன செய்கிறான், விபர மதத்தில் உள்ள பிள்ளைகளை காதலிப்பான். அங்கே உள்ள சனியனும் இங்கே வந்து இவனை காதலிக்கும். இப்போ என்ன செய்துட்டான்னா 10 வருடம் தண்டனை என்று இருந்ததை ஆன்டி கன்வர்ஷன் லா, மதமாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வந்து அதற்கு இப்போது ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதில் வரக்கூடிய வழக்குகள்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஆதாரம் இல்லைன்னு தள்ளுபடி ஆச்சு. இல்லை, இப்போ என்ன செய்துட்டாங்கன்னா 3ஆம் நபர் கூட புகார் கொடுக்கலாம். இதுவரைக்கும் எப்படி இருந்தது என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்னா பொண்ணு தரப்புல என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒருவன் சொன்னான் என்று சொன்னால் அவன் பாதிக்கப்பட்ட தரப்பு, அதனால மதமாற்றம் செய்துட்டான், அவனுக்கு 10 வருட தண்டனை என்று இருந்ததை இப்போ என்ன செய்யறான்னா 3ஆம் நபர் எவனாவது ஒரு ரோட்டில் போறவன், நம்ம தெருவில் நின்று பயான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வருவான், அவனுக்கு பிடிக்கலையா பாருங்கள் இவரை மதமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் போதும், தூக்கி உள்ள வச்சிருவான். லைஃபு நாடு அந்த அளவுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. லவ் ஜிஹாத் இதற்கு பேர் வச்சு எதற்கெடுத்தாலும் அதோடு சேர்த்து ஒரு ஜிஹாதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அதனால் நாம் ரொம்ப கவனமாக இந்த நாட்டில் செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கோம். அதில் தனிநபர் தாவா என்பது ரொம்ப முக்கியம். இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. நமது ஜமாத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், சில முக்கியமான கூட்டங்கள் என்று சொன்னால் ரொம்ப சின்ன வயசு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சில சப்ஜெக்டுகளை எடுத்து அவங்கள்ட்ட பேசுறதுக்கே முடியலை. அந்த மாதிரி இளைஞர்களால் நிரம்பி ஒழிந்த ஒரு பள்ளிவாசல், இளைஞர்களால் ததும்பி கொண்டிருந்த ஒரு பள்ளிவாசல், இளைஞர்களால் ஆக்கிரமிப்புக்குள்ளான ஒரு அமைப்பு, இன்றைக்கு இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள், அருகிவிட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது. அப்போ இந்த நவம்பர் மாதத்தினுடைய இந்த ஒரு செயல் திட்டத்தை எல்லா காலத்திலையும் நாம கொண்டு செல்ல வேண்டும். அதை நாம மனதில் வைத்து நாட்டினுடைய அந்த பிரச்சனைகள் சும்மா எல்லா வகையிலும் எழுத்து ரீதியில் இருந்து எல்லா வகையிலையும் கண்காணிச்சுட்டே இருக்கான். என்ன வருகின்றது முஸ்லிம்களுக்கு எதிராக என்று பார்த்து கொண்டு தௌஹீத் ஜமாத்தில் இருந்து என்றைக்கே ஒரு கேள்வி பதில், வெடிக்கலாமா என்று கேட்கின்ற பொழுது அவங்க கூடாது என்று தௌஹீத் ஜமாத்தினுடைய பார்வையில் இருந்து அதை இன்றைக்கு கொண்டு வந்து போட்டு தௌஹீத் ஜமாத் பாருங்கள், அந்த மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றது, இவர்கள் தீவிரவாதிகள், இவர்களை தடை செய்ய வேண்டும், எங்கெல்லாம் வரான்னு பாருங்க. அப்போ வார்த்தை பிரயோகத்தில் இருந்து எல்லாவற்றிலுமே ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டியிருக்கின்றது. அதை முகநூலில் எழுதுகிறவங்க உண்மையை எழுதணும் இல்லை, ஏற்றுக்கு மாற்றமாக அந்த வாட்ஸ்அப்பை என்ன வச்சுருக்கான்னா, அவன் உருவ படம் போட்டிருக்கான். ஒருத்தன் என்ன செய்கிறான்னா ஒரு குப்பையை எடுத்து இந்த வீட்டு சோறுக்குள்ளே போடுறான், அந்த வீட்டு சோறுக்காரன் என்ன செய்கிறான்னா இந்த வீட்டு சோறுக்குள்ளே போடுறான். அவன் என்ன செய்கிறானா 3ஆவது வீடு 4ஆவது வீடு இவன் வீடு திரும்பவே இவன் வீட்டுக்கு வந்து சேரு. இந்த வாட்ஸ்அப்பு வந்துட்டா போதும் உடனே பார்வேன் அது என்ன செய்தி பார்க்குறதே கிடையாது. லுஹா யாரோடு ஓடி விட்டார் ஃபார்வர்ட் பண்ணு, ரொம்ப சந்தோஷமா அல்லாஹ் காப்பாற்றுறான். அது என்ன உண்மை தன்மையை பார்க்கணும் இல்லை. கஃபாபில் மரி கதிபன் ஹத்திதத்துள்ளமா சாமி, கேட்டதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், பரப்புபவன், சொல்பவன், அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே சான்று என்று, பாவம் என்பதற்கு அதுவே சான்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய்க்கு அதுதான் சான்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்களே. இதை கவனத்தில் வச்சு நாம் செயல்படணும். தனிநபர் தர்வாவுக்காக வேண்டி நாம்
பல கட்ட முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். ஏதாவது இதில் ரிசல்ட்டை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை, அவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூனையும் அனுப்புகின்றான். இதுஹபா இலா ஃபிரௌன், நீங்கள் 2 பேரும் ஃபிரௌன்கிட்ட போங்க, இன்னஹு தகா, மரம் மீறி போகிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மென்மையான பேச்சை அவங்கள்ட்ட பேசுங்க. ஏய் நீ தவாவுக்கு வரலன்னா சரி, அவன் அரசன், அவன்கிட்ட பேச முடியாது. ஆனால் சில கட்டங்களில் அப்படி கொஞ்சம் கீழே இருக்கிறவன், பொருளாதாரத்துக்கு நீ வரலன்னா வை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்போ கூலாலகு கௌலன் லய்யினா, மென்மையான பேச்சை அவன்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் அவன் வரமாட்டான். லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, பாடம் பெறலாம் அல்லது அல்லாஹ்வை அஞ்சலாம். இப்போ இதை ஒரு அடிப்படையாக கொண்டு நாமும் மக்களிடத்தில் இந்த தனிநபர் தாவாவை இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கின்றோம். அதில் குறிப்பாக இளைஞர்கள் பல்வேறு வகையில் இன்றைக்கு பல்வேறு விதமாக போதைப் பொருள், பல்வேறு புது புது சிந்தனைகள்லாம் வருகின்றது. அதுலேயும் போய் பலியாகிறான். என்னடா என்று கேட்டால் அவர் பயான் பண்ணுறது அள வச்சாருதுங்க. இது என்னடா, இது அள வச்சிட்டா அது ஒரு அளவுகோலா? எந்த ஒரு பயானில் ஏகத்துவம் இல்லையோ, ஷிர்க்கை பற்றி கண்டிக்கலையோ, அது பயானே கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒரு அளவுகோல். இதையெல்லாம் வைத்து நாம் இந்த தனிநபர் தாவாவை மக்களிடத்தில் மிக அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் செய்வானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்விளைவை கவனிக்கணும் என்று நான் சொல்கிறேன்ல, அதற்கு பல வசனங்கள் இருக்கின்றன. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி, நீங்கள் லா தசுப்புள்ளதினை எதுவுன இந்துனில்ல, அல்லாஹ் விட்டுட்டு வேறு தெய்வங்களை அழைக்கின்றார்களே, வணங்குகின்றார்களே, அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் இப்போ எசுபுல்லா அதுவன் விதையில் வர முடியாமல் அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை திட்டுவான். எதிர்வினையை பார்க்க சொல்லுது. இன்றைக்கு நம்மள்கிட்ட ஒரு வண்டி அப்படி திருப்பும் பொழுது கார் வருதான்னு பார்க்கணும், கண்ணாடியில் பார்க்குறோம் பின்னாடி என்ன வருது. எதிர்விளைவை எல்லாருமே கவனிக்கிறோம். ஆனால் தாவா விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மினல் கபாயிர் அல் யல்அன ரஜுலு அபவை, பெரும்பாவத்தில் உள்ளது ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை சபிப்பது, திட்டுவது அப்படிங்கிறான். நபித்தோழர்கள் கேட்குறாங்க, பெற்றோர்கள் எவனாவது திட்டுவானா? அறியாம காலத்திலிருந்து வந்த மக்களாக இருந்தாலும் பெற்றோர்களை திட்டுறது இல்லைங்கிறது இப்போ என்னன்னா கோர்ட்டிலே வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். பெற்ற அப்பனையும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது இவன் பெரும்பாவம் செய்கிறான், திட்டுறான், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருக்கு சண்டை வரும். சண்டை வரும் பொழுது இவன் அவன்கிட்ட முட்டா பையில, அவன் அறிவு கட்டவனை, தப்சீர் அப்படி வேணாம் பண்ணிக்க இருந்தான், நீ கிறுக்க, நீ பைத்தியக்காரன், இப்படி தான் போகணுமே தவிர அந்த மாதிரி சண்டை வேண்டாம். உங்கள் அப்பானை தெரியாதவனா இவன் சொன்னால் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஆத்தானோட, இதுதான் நேரடியாக அந்த பெற்றோரை திட்டியதற்கு சமம் சொல்லக்கூடிய மார்க்கங்கள். எதிர்விளைவை அந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து இது மாதிரியான அந்த விஷயங்களை கவனிக்க தவறினா என்ன ஆகும்? அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நம்மை கொண்டு போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்ற பொழுது நாம் கவனம் செலுத்த வேண்டிய வேலை, நாம் ஏதோ வளர்ந்துட்டோம், ஒரு இடத்திற்கு வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு, எல்லை அடைந்து விட்டோம், இலக்கை தொட்டுட்டோம் என்பது போன்ற ஒரு மதப்பு, ஒரு மிதப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது. அந்த நிலை மாறி நாம் இன்னும் தரைமட்டத்தில் இறங்கி நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் அந்த தனிநபர் அழைப்பை விட்டதே கிடையாது. அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு யூதன் அவன் வீட்டில் போய் நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடனே போய் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கிறான். விசாரிக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்க
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க, பையன் தேர மாட்டான்றவனான வா நீ இஸ்லாத்துக்கு வந்துரு அஸ்லீம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் அந்த சந்தர்ப்பத்தில் பெற்ற தகப்பனாரை பார்க்குறப்ப யூதனாக தான் இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, அத்தியா அபுல் காசிம் சொல்கிறத கேளு, ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் அபுல் காசிம், நீ கேளுப்பா அப்படின்னு சொன்னோடனே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன் நார், அவனை நரகத்திலிருந்து காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதுதான். இதே ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெரிய வாப்பா அபு தாலிப் கிட்ட வந்திருக்கிறான். வந்துட்டு புல் கலிமத்தன், ஒரே ஒரு வார்த்தை, என் அருமை தந்தையே, யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே அல்லது பெரிய தந்தையே, நீங்கள் சொல்லுங்கள் கலிமத்தன், ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், நான் மறுமையில் உங்களை வேண்டி வாதிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அபூ ஜஹீல் அப்துல்லா பின் அபி உமையா உட்காந்துக்கிட்டு அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை நீ வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி திரும்ப ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடைசியில் அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப் கண்ண மூடிட்டான். இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆத்திரம் தாங்க முடியலை. இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த, நீ விரும்பியவருக்கு நேர்கவழி காட்ட முடியாது. அதுக்கடுத்து இன்னொரு வசனம், முஷ்ரிக்கானவர்கள் எவ்வளவுதான் சொந்தமாக இருந்தாலும் அவர்களுக்கு நபிக்கோ ஈமான் கொண்டவர்களுக்கோ பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது அடிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. இங்கே என்ன பார்க்குறேன்னா, ஒரு ரிசல்ட்டு, ஒரு அந்நியமன் இஸ்லாத்துக்கு வந்தாராம், உடையவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல. ரிசல்ட்டை நம்ம பார்க்கக்கூடாது. இன்னமா அலைனல் பலாகுல் முபீன், நம்முடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்கிறது, அதை செய்து கொண்டிருப்போம். அல்லாஹ் தஆலா இந்த ஏகத்துவத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.